ஜாவா டியூட்டோரியலுடைய 5வது வீடியோ. இந்த வீடியோல எல்லாரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 டேட்டா டைப்ஸ் என்னென்ன, அத எப்படி ப்ரோகிராம்ல யூஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ 5 டேட்டா டைப் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இன்டிஜர், அப்புறம் டபுள். இன்டிஜர்னா நம்பரு, டபுள்னா பாயிண்ட் வச்ச ஃபிராக்ஷனல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கேரக்டர், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அப்புறம் பூலியன் ஒரு டேட்டா டைப். ஸோ 5 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் எப்படி ஒரு நம்பரை டிக்ளேர் பண்றது? ஈக்குவல் டு 10 இன்ட் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் போடணும். k ஈக்குவல் டு i ப்ளஸ் ஜே. அவ்வளோதான். ஸோ 2 வேரியபிள் ஆட் பண்ணி 3வது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். கேங்கிறத பிரிண்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்துருச்சு கன்சோல் 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்டிஜர் டேட்டா டைப் முடிஞ்சது. அடுத்தது டபுள். b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு a b மைனஸ் ஏன்னு போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. டபுள் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். அடுத்த டேட்டா டைப் கேரக்டர் டேட்டா டைப். கேர் சி ஈக்குவல் டு, இது ஸ்ட்ரிங் கிடையாது, கேரக்டர். இந்த சிங்கிள் கோட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு கேரக்டர் தான் வரும். அது ஏவா இருக்கலாம், இல்லை டிஆ இருக்கலாம், ஸ்மால் லெட்டர், இல்லை கேப்ஸ் எஃப்ஆ இருக்கலாம், இல்லைனா நம்பராகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். கீபோர்டில் டைப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நான் ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஹேஷ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்தது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங்குங்கிறது கேரக்டர் சிங்கிள் கோட்ஸுங்கும் போது ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ். ஸ்ட்ரிங்குனா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. ஸோ கண்டினியூஸாக நான் ஒரு சென்டென்ஸ் எழுதினாலும் அது ஸ்ட்ரிங் தான், ஒரு வேர்டு எழுதினாலும் ஸ்ட்ரிங் தான். ஈவன் நான் ஒரு சிங்கிள் கேரக்டர் கூட ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணலாம். எனக்கு கேரக்டர் வேணும்னா தான் நான் சிங்கிள் கோட்டில் கொடுப்பேன். எனக்கு சிங்கிள் கேரக்டர்லேயே ஸ்ட்ரிங் வேணுனாலும் நான் இதை கொடுத்துக்கலாம். நேம்னு சொல்லி இதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் காட்டுறேன். ஸோ 2 ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நான் இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் ப்ளஸ் போட்டு எழுதுனேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ப்ளஸ் போட்டால் இதில் வந்து நம்பரையெல்லாம் எடுத்து ஆடெல்லாம் பண்ணாது. 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ப்ளஸ் போட்டால் ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும், ஒட்ட வச்ச மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அப்போனா இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகுது. 2 ஸ்ட்ரிங் கொடுத்து அந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணால் அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுங்கிறது முன்னாடி இந்த ஆப்ரேட்டருக்கு எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். அது தேவையில்லை இந்த வீடியோவுக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு தெளிவான விளக்கம் தான். இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இது என்ன பண்ணுது, ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ரைட், ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு. அடுத்தது பூலியன். ஸ்பேஸ் b ஈக்குவல் டு ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது மட்டும்தான் டேட்டா டைப்பே. பிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ட்ரூ. ஃபால்ஸ்னு போட்டால் ஃபால்ஸ். அவ்வளோதான். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் ஆகும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப்பு அங்கெல்லாம் யூஸ் ஆகும். லூப்பிங்கில் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவாவில் நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 5 டேட்டா டைப் பற்றி பார்த்துட்டோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அவுட்புட்டையும் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.